வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் ஒரு திட்டமிட்ட நாடகம், நாடாளுமன்றத்தில் கொந்தளித்த ஹர்ஷன நாணயக்கார. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம், உயிரிழந்தவர்கள் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பரபரப்பு, உயிர் மாய்க்க முற்பட்ட இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதி. ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் புதையலைத்தான் தோண்டியது, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. நாடாளுமன்றில் அநாகரிக வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உடனடியாக நீக்குங்கள், நாடாளுமன்றில் அர்ச்சுனா எம்பி கொந்தளிப்பு. இளம் பெண்ணொருவர் மர்மமான முறையில் மரணம், இது கொலையா தற்கொலையா, நடந்தது என்ன? நாமலுக்கு எதிரான வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மண்ணெண்ணெய் ஊற்றி பேருந்து செலுத்திய சாரதிகள் 3,60,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம். இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதே எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் போது கைதிகள் ஆயுதங்களை வைத்திருந்ததாகவும் அவற்றை அவர்கள் பயன்படுத்தி இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்ததாக நீதி அமைச்சரும் சட்டத்தரணியுமான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை சமர்ப்பித்த போதே அமைச்சர் இந்த விடயங்களை வெளியிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவத்தை அரசாங்கம் எந்த நிலையிலும் அலட்சியமாக கருதவில்லை என குறிப்பிட்ட அவர், சிறைச்சாலை அமைப்பை சீர்குலைப்பதே தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் நோக்கமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் ஆயுதமற்ற இரு சிறைச்சாலை அதிகாரிகள் என்றும் அவர்களை காப்பாற்றுவதற்காக மற்ற அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் தெரிவித்தார். அந்த அதிகாரிகளில் பலர் செங்கற்கள் மற்றும் இரும்பு கம்பிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட தவறுகளை உணர்ந்து இனி இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், தாக்குதலுக்கு பின்னால் இருந்த காரணங்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளின் சிரேஷ்ட அதிகாரிகளையும் நாளை காலை 7:30 மணிக்கு விசேட கூட்டம் ஒன்றிற்கு வருமாறு இதன்போது அவரால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகள் மற்றும் 20 கைதிகள் உட்பட மொத்தம் 27 பேரின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை நடத்தி அதன் அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறும் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. அத்துடன் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட தகவல்களை காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததை தொடர்ந்து 27 உயிரிழப்புகளுக்கும் பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முற்பட்ட இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டு தலைமையக போலீசார் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளனர். குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அக்கரைப்பற்றை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் சம்பவ தினமான இன்று பிற்பகல் 12 மணியளவில் குறித்த இளைஞன் தனது கழுத்தை பிளேட்டினால் அறுத்துள்ளார். இதன் பின்பு அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்திற்குள் தமக்கு எதிராக அநாகரிகமான முறையில் வார்த்தை பிரயோகம் மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை உடனடியாக நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது உரையை முடித்த பின்னர் நாட்காலியில் அமர்ந்து கொண்டு தன்னை நோக்கி மிக
மிக கேவலமான மற்றும் தவறான வார்த்தைகளை பிரயோகித்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் நாடாளுமன்ற கேமராக்களில் பதிவாகி இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் அடியாட்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஐவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் தம்மீதான உயிர் அச்சுறுத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்ட அர்ச்சுனா தமக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்க கோவையின் விதிகளுக்கு அமைய இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு பாரப்படுத்துமாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள நபர் அதே சிறப்புரிமை குழுவில் உறுப்பினராக இருப்பது அக்குழுவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தும் என்பதால் விசாரணைகள் நிறைவடையும் வரை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை குழுவிலிருந்து இடைநீக்கம் செய்ய சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கணுவ வீதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பாணந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். பாணந்துறை வடக்கு கல்கணுவ வீதியில் உள்ள வாடகை வீட்டில் தங்கியிருந்து தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் சட்ட பட்ட படிப்பை பயின்று வந்த மானமரக்கலகே நதுனி சஹஸ்ரீ குரே என்ற 26 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளம்பெண் குறித்த இந்த வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதோடு அவர் வீட்டிலிருந்து தனது கல்வி நடவடிக்கைகளையும் மேலதிகமாக சட்டத்தரணி ஒருவரின் நீதிமன்ற பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். இது தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் சம்பவமா என்பது தொடர்பில் பாணந்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பான வழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அவர்ணா சுவந்துருகோட முன்னிலையில் வழக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அதன் மேலதிக விசாரணையை எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இவ்வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ள 2 இந்திய பிரஜைகளுக்கு வெளிநாட்டு சாட்சி அழைப்பாணை அனுப்புவதற்கான உத்தியோகபூர்வ நடைமுறையின் கீழ் அழைப்பாணைகளை அனுப்புமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பேருந்தை இயக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட 3 கல்முனை நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோதனை நடவடிக்கையில் சிக்கிய 3 தலா 1,20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3,60,000 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையில் போலீஸ் பரிசோதகர் விஜயரத்ன தலைமையிலான போலீஸ் குழுவினரால் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட வாகன சோதனையின் போதே இந்த பேருந்துகள் இவ்வாறு முற்றுகையிடப்பட்டது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் ஊற்றி சட்டவிரோதமான முறையில் பொது போக்குவரத்தில் ஈடுபட்டமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை சுங்காங்கேணி குளத்தில் மீன்பிடிக்க சென்ற ஆண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இந்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் சுங்காங்கேணி பகுதியை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய தம்பிராசா மகேந்திரகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வாழைச்சேனை நீதிமன்றத்திற்கு அருகாமையிலுள்ள சுங்காங்கேணி தாமரை குளத்தில் மீன்பிடிப்பதற்காக நேற்று குளத்தில் வலையை வீசிவிட்டு வீடு திரும்பியவர் சம்பவ தினமான இன்று காலை ஆகியும் வீடு திரும்பாததை அடுத்து உறவினர்கள் தேடிச் சென்றுள்ளனர். இதேவேளை குறித்த நபருக்கு வலிப்பு நோய் இருப்பதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.